இப்போ இருக்க சிஎம் ஸ்டாலின் அவர்களே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 4-5 ஸ்டேட்ஸ் இப்போ ரீசெண்டாக நார்த் எல்லாமே போனேன். அங்கே இருக்கிற நிலை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். மேலும் முன்னாடி இருந்த ஆட்சியை விட இப்போ நல்லாயிருக்கு. ஸோ இருக்கவரே வந்தால் நல்லாயிருக்கும். மகளிருக்கு நிறையா வந்திருக்கு. நிறைய திட்டங்கள் வந்து பேரளவில் நிற்காம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் மாற்றங்கள், தேவையான பேர் மாற்றங்களும் நிறையா பண்ணியிருக்காங்க. நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தனியாக நின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொள்கை ரீதியாக அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க உறுதியாகணும்னு நினைக்கிறேன். அவரும் சரி, தொண்டர்களும் சரி. அவங்களது நல்லா பண்ணுறாங்க. சில நேரத்தில் உணர்ச்சியோடு நின்றுறாங்கன்னு தோணுது. ஆனால் அவங்களுக்கு கொள்கை வகையில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பக்குவம் வேணும்னு தோணுது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும். டிவிக்கு திமுக அதிமுக மாற்ற வேணும்னு எதிர்பார்க்குறோம். அது முதன்மை சக்தி டிவிக்கு மட்டும்தான். சீமான் வாய்ப்பு இல்லை. ஒரு இளைஞர் எழுச்சி இருக்கு அவருக்கு. ஒரு இளைஞர் படை நிறைய பலம் இருக்கு அவருக்கு. அவர் பின்னாடி நிறைய மக்கள் சக்தி இருக்கு. அவர் ஒருவார் நம்பிடும். இனிஷியல் ஸ்டேஜில் அப்படிதான் இருக்காரு. அது போக போக பழகிப்பாரு. உண்மையை சொல்லலாம், இன்னும் மக்கள் சந்திக்கல அவரு. விஜய் ரசிகனா எனக்கும் அது ஒரு வருத்தமா இருக்கு. அவர் மாத்திப்பார் நம்புறோம். நிறைய மக்களை சந்திப்பார் நம்புறோம். இனிமே அவர் கையில தான் இருக்கு. தளபதி தான் விஜய். ஸ்டாலின் தான். அவர் வந்து மக்களுக்கு உதவி செய்கிறார். நல்லா வந்து பட்டா இல்லாதவங்க பட்டா கொடுக்குறாங்க. வீடு இல்லாதவங்க வீடு கொடுக்குறாங்க. பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா தராங்க. கணவன் இல்லாதவங்களுக்கு 1200 ரூபா கொடுக்குறாங்க. முதியோர்களுக்கு நல்ல திட்டம்லாம் கொண்டு வராங்க. அதனால தான் ஸ்டாலின் தான் கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். அது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸ்டாலின் தான் கண்டிப்பாக வருவார். யாரும் வரமாட்டாங்க. ஸ்டாலின் தான். யாரும் வரமாட்டாங்க. ஸ்டாலின் மட்டும்தான் வருவார். 2026 விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு புது மாற்றம் வந்தால் மக்களுக்கு ஏதாவது புதுசாக யாராவது நல்லது செஞ்சால் அது நல்லா இருக்குமே. ஆட்சியில் இவங்க ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்காங்க. அவர் வந்து பார்க்கலாம். அவர் வந்து எப்படி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். கொடுத்தா தானே தெரியும் அவர் அனுபவம் என்ன, அவரோட அனுபவம் என்னென்னு கொடுத்து பார்க்கலான்னு அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த சின்னமாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய யார் வந்தாலும் நல்லது தான். நேரம் வரலைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்டான நேரம் வரும். எலெக்ஷன் பக்கத்தில் வந்துருச்சு. வருவார், ஜெயிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எலெக்ஷன் பொறுத்தவரையும் என்ன வேணால், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மாறலாம். கூட்டணியும் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எப்படி என்ன வேணாலும் மாறலாம். கூட்டணியே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது எப்போ கடைசி நேரத்தில் கூட மாறலாம். ஏடிஎம்கே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. சீமானுக்கு வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு ஏடிஎம்கே வரலாம். டிஎம்கேக்கான இது கம்மி தான். எனக்கு என்னோட இதில் கம்மியாக தான் தெரியுது. ஏடிஎம்கேக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபியை தவிர பாக்கி யார் வந்தாலும் நல்லது தான். டிஎம்கே நிறைய காரணம் இருக்குது. அதெல்லாம் சொல்லலாம் பத்தாது. பிடிச்ச ரீசன் என்னன்னா, இந்த மகளிர்களுக்கு நிறையா செலவு கொடுக்குறது. ரெண்டாவது நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் கொண்டு வருது. அப்புறம் நிறைய இருக்குது விவசாயிகளுக்கு. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏடிஎம்பி இப்போ வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. சீமானை எப்பவும் போல் அவர் வாயில வட சுட்டுட்டே இருப்பார், அவ்வளோதான். இது மாதிரி பேசக்கூடாது. ஒரு முன்னெச்சி வசப்பட்டு பேசிட்டேன். விஜய்க்கு இது மேலிடத்தில் நிறையா அழுத்தம் இருக்குது. அடுத்த தேர்தலில் வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தல் எப்போவும் டிஎம்கே தான். நான் 2026 வந்து 2 பேரும் ஆட்சி பார்த்துட்டோம். கொஞ்சம் ஒரு மாற்று கட்சி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். யார் வந்தாலும் நல்லது செய்யணும், அவ்வளோதான். அதான் எங்களோடது. இந்த கட்சி அந்த கட்சிங்கிறதுலாம் இல்லை. யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் அது நல்லது தான். சீமான் வந்து வரலாம். பட் ஆனால் அவர் பெரும்பான்மையாக அந்த அளவுக்கு பலத்தோடு இருக்கிற மாதிரி தெரியல. அவரும் 15 வருஷமாக கத்திக்கிட்டு தான் இருக்கார். பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் அவர்கிட்ட இல்லை. 234லையும் ஆட்களை போட்டு பண்ணணுமானா தெரியும். ஒரு 4 பேரை தெரியும். சாட்டை துறைமுருகன், இடுமாவனம், நம்ம சீமான். இவங்கள தவிர மற்றவங்கள தெரியுமான்னு பார்த்தா அது இல்லை. பட் ஆனால் என்னையை பொறுத்தளவு அவங்களுடைய நோக்கங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி சொல்லலாம், நாளைக்கு அவங்க வந்த முடியுமாங்கிறது, இந்த 2 இமயமலைக்கு நடுவில் அவங்க முடியுமாங்கிறது ஒன்று பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க.
வரட்டும், யார் வேணாலும் வரலாம், நல்லது செய்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம், வந்தால் செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு 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 ப்ராஜெக்டை போடும்போது தேங்காய் சைஸில் போடுறாங்க, ஆனால் மக்களுக்கு அது எலுமிச்சை பழம் சைஸுக்கு கூடி வர்றதில்லை. அதுதான் இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாங்காய் சைஸுக்காவது வந்தால் நல்லாயிருக்கும்னு எங்களுடைய இது. அதனால் ஒரு மாற்று சக்தி வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு புதிய சக்திக்கு ஆதரவு தரலான்ட்டு இருக்கும். விஜய்க்கு போடலாம், ஏன்னா சீமானுக்கு போடலாம். நம்ம போன வட்டிலாம் சீமானுக்கு தான் போட்டோம். பட் அவங்க ஒரு கவுன்சிலர் கூட வர முடியல. அது கஷ்டம் இல்லையா? ஜெயிக்கிற குதிரை மேலே தான் யாரும் பந்தயம் கட்டணும்னு விரும்புவாங்க. இது ஜெயிக்க குதிரை மாதிரி தெரியுது. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, விஜய்க்கு கொடுத்து பார்ப்போம். அதாவது அவர் வருவாராங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் தொங்கு சட்டசபை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அவர் கை காட்டுறவங்க முதலமைச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் துணை முதலமைச்சராக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் வரணும், வந்தால் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். வந்தால் நல்லாயிருக்கும். அது இருக்காங்க, இன்னும் ஒன்றும் முடிவாகலை. இது வரைக்கும் இழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க தவேக்காவை வச்சு அவங்க கேம் ஆடுறாங்களா, சீட்டு கிடைக்கும், இத்தனை சீட்டு கிடைக்கும். இவங்க சொல்லிட்டாங்க 60-70 நாளில் தர்றேன்னு சொல்கிறாங்க, மேலேயும் தர்றேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்ககிட்ட வர்றதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே 40 MP ஆதரவு இருக்குது. அதனால் புது குதிரை மேலே சவாரி பண்ணலாமான்னு கீழ்மட்டத்தில் ஒரு சில காங்கிரஸார் வந்து பண்ணலாங்கிறாங்க. ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க. அதனால் இது வந்து முடிவு நம்ம கையில் இல்லை. அவங்க தான் கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. என்னன்னா அதான் நீ பொறுத்தளவில் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் விஜய் வர்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். அது 2 பேர்த்துக்கு நடுவில் நிற்கணும்னா அது வந்து முதல்வன் மாதிரி ஒரே கையெழுத்தில் எல்லாம் பண்ணிட முடியாது. பட் ஆனால் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தானே, எல்லாமே வந்து கற்றுக்கிறது தான். அனில் குஞ்சு அதுன்னெலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் ஒரு காலத்தில் ரசிகராக இருந்து அனில் குஞ்சா இருந்து தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? இன்றைக்கி 3 பேர் படுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாமே அவங்க சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒன்றுன்னா கற்றுக்கிட்டு தான் வெளியே வர்றாங்க. அதனால் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இவர் மேலே ஊழல் இல்லை. அவர் முதல் சொல்கிறது என்னென்னா, ஊழலை ஒழிப்போம், ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம், இத்தனை கோடி ரூபாவை நான் விட்டுட்டு வர்றேன், எனக்கு பணம் முக்கியமில்லைன்னு எந்த அரசியல்வாதியும் இதுக்கு முன்னாடி சொன்னதல்ல. அப்படி சொல்லி நம்ம பார்த்ததில்லை. அதனால் இவரும் சொல்லியிருக்காரு. பார்ப்போமே, ஜஸ்ட் ஒரு 2 பக்கமும் பார்த்தாச்சு, ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே, வரட்டுமே. அதனால் பெரும்பான்மையாக வருவாரா, சீட்டில் உட்கார வராங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு துணை முதலமைச்சர் கிடைக்கட்டும், அப்புறம் 36 வரட்டும் இல்லைங்களா? அதனால் கொடுத்து பார்ப்போம், தப்பு இல்லை. டிஎம்கே ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ பெட்டர் டு பி ஃப்ரேங்க், நேஷ்னல் லெவலில் பார்த்தா பிஜேபி நல்லா பண்ணுறாங்க. இங்கே எந்த அளவுக்கு எடுபடுன்னு தெரில. பட் அவங்களோட கூட்டணி வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இங்கே வரும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. அதை எல்லாமே வந்து இங்கே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ப்ரொபகண்டாவில் போயிட்டுருக்கு. ஸோ ஹோப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கூட்டணியில் வந்தால் கொஞ்சம் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. அதனால தான் சொல்கிறேன், ஏடிஎம்கே அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஸோ பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால ஒரு பாசிட்டிவ் ஹோப் இருக்குது. அதோட அவங்க 2 பேரும் சேர்ந்தது மட்டுமே பத்தாது அப்படின்னு இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா இப்போ மும்முனை போட்டி மாதிரி இருக்குது. அண்டு அந்த மும்முனை போட்டியில் பாசிட்டிவ் ஹோல்டு அப்படின்னு பார்த்தா டிஎம்கேல இருக்குது. பட் டிஎம்கே வந்தால் திருப்பியும் சேம் இந்த கஞ்சா, இந்த இது கட்ட பஞ்சாயத்து, இந்த அடிதடி எல்லாம் இருக்கும். அதனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு மட்டும்தான் பர்சனலாக சொல்கிறேன், ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும். வாய்ப்பில்லை, பட் ஓகே தான். அவங்களோட ஐடியாலஜி படி ஓகே தான். அதுலேயும் என்னென்னா, நான் வந்து இந்த செப்பரேட்டிசம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த தமிழர் அது இதுன்னு இங்கே இருக்கவன் வந்து இங்கே இருக்க தமிழர் தான் பெங்களூரில் இருக்கான். அப்போ பெங்களூரில் இருக்கவனை போய் அங்கே நம்ம அடித்தா ஒத்துக்குமா? ஸோ எல்லா பக்கமும் நமக்கு தேவை தானே. அதனால் நியூட்ரலாக எல்லா பக்கமும் போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா நானே கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷம்லாம் நார்த்தில் இருந்துட்டு தான் வந்தேன். இங்கே பிரச்சனை பண்ணும்போது நார்த்தில் இருக்க எங்களுக்கு பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? இது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கல இந்த ஒரு கூட்டணி வாய்ப்பு இல்லை. பட் அவரோட நல்ல சக்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எலெக்ஷனில் கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபி. ஸ்டாலின் தான் நல்ல கவர்னன்ஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் டிஜிட் க்ரோத் கொடுத்துருக்காங்க. நல்ல இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் வந்திருக்கு. அதுதான் காரணம். நல்ல கவர்னன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஒரு காரணம். நல்ல மகளிருக்கான நல்ல நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமும் காரணம் தான். ஸ்டேட் வந்து பாசிட்டிவான க்ரோத்தில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு காரணம்.
சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்பணும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி கணக்குனால வர வாய்ப்பு இருக்கே தவிர இருந்தாலும் ஸ்டாலினை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வாய்ப்பு இல்லைண்ணா. வீட்டை விட்டு வெளில வரணும், வேற எதுவும் காரணம் இல்லை. மக்களை சந்திக்கணும், அப்போதான் மக்களை சந்திச்சாதான் அரசியல் பண்ண முடியும், இல்லைன்னா அரசியல் பண்ண முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்தால். அது ஒன்று தாங்க. இல்லை, சீமானு வந்து யாரும் மக்கள் இது வரையும் நம்பலை, இதுக்கப்புறம் நம்புவாங்கன்னு தோணலை. ஸ்டாலின் தான். நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஸ்டாலின் தான் சொல்லுவேன். விஜய் அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். மக்களுக்காக விஜய் அண்ணன்னா எம்ஜிஆர் வந்த மாதிரி ஆட்சி ஆன மாதிரி அவர் ஆள்வார். பெண்ணுங்களுக்கோ பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களுக்கோ எல்லாம் நல்லதுன்னு பண்ணுவார். வரமாட்டாங்க. அதெல்லாம் நல்லாவே இருக்காதுண்ணா. நாடு நாஸ்தியாக தான் ஆகிடும். இன்னும் இருக்க விஜய் அண்ணன் தான் நல்லாயிருக்கும். விஜய் தான் சார். யார் வந்தாலும் சரி சார், மக்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை நேர்மையாக பண்ணணும், அவ்வளோதான். விஜய் வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு தேவையான உதவியை கரெக்டாக செஞ்சுறவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லது, அவ்வளோதான். யார் வந்தால் நல்லா இருக்குன்னா இல்லை, மக்களுக்கு நல்லா செஞ்சால் போதும். இந்த வருஷம் ஓட்டு மாற்றி கொடுக்கலாம், கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யார் வந்தாலும் சரி, நமக்கு மக்கள் கையில் தானே இருக்குது எல்லாமே. ஆட்சி மாத்திரம் இருந்தாலும் கவுக்கிற இருந்தாலும் மக்கள் கை தானே. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எந்த இது ஆட்சிக்கு வந்தால் நல்லது, எதிர்பார்க்கலாம். தசம் அவ்வளோதான். எல்லாமே விஜய் தான். 26ல் இது மக்களுக்கே தெரியும் யாரெல்லாம் நல்ல மக்களுக்காக யார் உழைச்சிருக்காங்கன்னு. அவங்களே வந்தால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கே தெரியுமா, தலைவர்களுக்கே தெரியும் இதுவரை மக்களுக்கு நல்லது செஞ்சது யாருன்னு. அவங்களே மனசுப்பட்டு வருவாங்க. அவங்களுக்கே தெரியும்ல, நம்ம ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கோமா கெட்டது செஞ்சுருக்கோமான்ட்டு. இன்னும் அவங்களே மனசு விட்டு வருவாங்க.